ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோ கிளியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு லான்ச் ஆக இருக்கக்கூடிய கூகுள் பிக்சல் 7 5G பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரேம் வந்து 8GB, கூகுள் பிக்சலில் வந்து தனிப்பட்ட ப்ராசஸரான ட்ரான்சர் G2 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50+ 12MP பேக் சைடும், ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 11MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பேட்டரி பேக்கப் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 4700 mAh லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட சைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 6.3 inches வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லான்ச்சிங் டேட் வந்து அஃபிஷியலாக வந்து நாளைக்கு எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. ஸோ அது எப்படி இருக்கிறத பற்றி எனக்கு வந்து நாளைக்கு தான் தெரியும். ஸோ ஃபோன் வந்து லான்ச் ஆகிறப்போ வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் எல்லா விஷயம் எப்படி இருக்கிறது நாளைக்கு தெரியும். இதில் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா சிப்செட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் கூகுள் ட்ரான்சர் வந்து G2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ராசஸர் வந்து இது பார்த்தோம் அப்படின்னா குவாட்-கோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. கொரடெக்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 64 பிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி பிட்டில் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து 64 வந்து ஒரு அட்வான்ஸான மொபைல் தான். இதோட கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடிக்கு வந்து G78 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 8GB ரேம், பட் வந்து பார்த்தீங்கன்னா LPDDR வந்து 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வர எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பிக் ஃபோன்ஸில் ஃபுல்லாக வந்து LPDDR5 தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க ஃபோன்ஸு. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஆமோ LED வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து டச்சோட குவாலிட்டி வந்து நல்ல விதமாக இருக்கும். இதோட ஸ்க்ரீனோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா 6.3 inches வந்து கொடுத்துருக்காங்க. ரெவல்யூஷன் பிக்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1080 2400 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்ஜெக்ட் ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2.9 வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் பாடி ரேடியோ பார்த்தீங்க அப்படின்னா 84.25% வந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கு. பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரில்லா கிளாஸ் 5 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கொரில்லா கிளாஸ் 5 வந்து இப்போ எல்லா ஃபோன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டச்சோட குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்ல பெருசாக எக்ஸ்ட்ரா வரலாம். இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9Hz யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9Hன்றது வந்து 90Hன்றது ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இந்த ஃபோனோட நம்ம சைஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 155 inches வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 73 mm வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 mm வந்து திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹேண்டில் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபோன்ஸில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் டஸ்ட் ப்ரூஃபும் கொடுக்குறாங்க. டஸ்ட் ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபோன் வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் வைஸாக நம்ம யூஸ் பண்ணலாம் தெரியும். ஸோ இந்த கூகுள் பிக்சலோட சவுண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50MP கேமராவும் ஒரு 12MP கேமராவும் கொடுக்குறாங்க. இது வந்து கூகுள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 போகிற பதில் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 கேமரா வைஸில் கொடுத்துட்டு இருக்குது. இது 2 கேமரா கொடுக்கும்போது எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது தெரியல. இந்த இதில் பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12MP கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடு வந்து யூஸ் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸில் லேசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்றது ஏன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் லேசர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக வர வாசி கொஞ்சம் இது இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் வந்து டுவல் LED ஃப்ளாஷ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓரளவுக்கு நமக்கு வந்து இப்போ ஃப்ளாஷ் நைட் டைத்தில் நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிளியரன்ஸ் கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபோட்டோ ஷூட்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 1920 1080 30 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து நார்மலாக நீங்கள் ஷூட் பண்ணுறது வந்து பிக் எம்பிக்குரிய ப்ராடக்ட் வந்து பிடிக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிரைமரி கேமரா வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பஞ்சிங் கேமரா வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வைட் ஆங்கிளுக்கு வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வீடியோ வந்து சேம் வந்து 1080 30 frames/s தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கு. அதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4700 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன நிறைய ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வரைக்கும் நமக்கு வந்து பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்கு. இது 4700 வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து பேட்டரி பேக்கப் முக்கியது அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. அது போக பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. குயிக் சார்ஜிங்காண்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 30 watts வந்து நமக்கு யூஸ் பண்ணுறோம். ஓரளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு குயிக்காக ஏறுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் மெமரி பார்த்தீங்க அப்படின்னா 128GB இன்டர்னல் மெமரி வந்து நமக்கு கொடுத்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா UFS 3.1 வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம் ஸ்லாட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டுவெல் சிம் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா GSM தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நானோ சப்போர்ட்டடில் இருக்கட்டும் இல்லை வந்து மைக்ரோ சப்போர்ட்டட் சிம்மாக இருக்கட்டும்
5G 2G அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3G இந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து இது வந்து குட் குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம யூஸ் பண்ண ஒரு சில ஃபோன்ஸில் வந்து 2G 3Gலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லோ ரேஞ்சில் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவெல் சிம் கார்டு வந்து 4G and 5G வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஓரளவுக்கு குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி வந்து மாஸ்டர் ஸ்டோரேஜ் டிவைஸில் வந்து யூஎஸ்பி சார்ஜிங் வந்து ரெண்டுமே கொடுத்துருவாங்க. ஸோ யூஎஸ்பி மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து குயிக்காக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து லவுட் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு லவுட் ஸ்பீக்கர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆடியோ ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mm வந்து இந்த இதில் கொடுக்குறது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸான டைப் சி ப்ராடக்ட் வந்து தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ இதோட குவாலிட்டி வைஸ் பார்த்தோம்னா ஓகேவா இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான ரேட்டில் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதர் சென்சார்ஸ் வந்து நிறைய விதமான சென்சார் வந்து நமக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்து நாளைக்கு லான்ச் ஆகுது. நம்ம சேனலில் கண்டிப்பான முறையில் நம்மளால் வாங்க முடிஞ்சுன்னா நம்ம வாங்கி வந்து இதோட அன்பாக்சிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க கொடுக்குற இந்த பட்ஜெட்டில் இவங்க கொடுக்குற கூகுள் பிக்சல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் வைஸில் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம யூஸ் பண்ணி ஒரு சில ஃபோன்ஸை பார்த்த அளவுக்கு வந்து ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. நார்மல் வைஸாக பார்க்கும்போது நாளைக்கு லான்ச் ஆக போகிற இந்த கூகுள் பிக்சல் 7G வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, எந்த அளவுக்கு டஸ்ட் தாங்குது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நமக்கு ஃபோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். அதாவது ஹீட்டிங் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை வேறு டஸ்ட்டு இதாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி வாட்டராக இருக்கட்டும், எந்த அளவுக்கு வந்து இது ஒரு குட் குவாலிட்டியில் வந்து நமக்கு பேக் பண்ணியிருக்காங்க கூகுள் தரப்புன்றது வந்து நாளைக்கு நம்ம ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் வந்து தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கூகுள் பிக்சலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.